ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேபிக்கு ஃப்ராக் தைக்க போகிறோம். 2 to 3 ஏஜ் இருக்க பேபி வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுங்களுக்கு நீங்களே என்ன டிச் பண்ணி தைச்சிக்கலாம் ஈஸியாக. இப்போ தான் நீங்கள் டெய்லரிங் பழகுறீங்கனாலும் சரி, ஈஸியாக கட்டிங் போட்டு டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், டிச்சிங்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ நான் 1 மீட்டர் ப்ளவுஸ் போட்டு தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா நீக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருளை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட அளவு ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் உங்கள் பேபிக்கு என்ன அளவு வருமோ மெஷர்மெண்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய பேபிக்கு அளவுக்கு நான் இந்த ஃப்ராக் வச்சு நான் அளவு எடுத்து இப்போ நான் தைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 4 ஃபோல்டராக போட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி 4 ஃபோல்டராக போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு நல்லா மடித்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா சுருக்கம் இல்லாமல் நீவி விட்டுக்கோங்க. அயன் பாக்ஸ் இருந்தாவோட நீங்கள் அயன் பண்ணி விட்டுக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மேலு கீழே சரி சமமாக இருக்கிற மாதிரி நல்லா மடித்து போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு டேப் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஹைட்டு வந்து எவ்வளோ எடுக்கிறேன்னா 10 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். ஹைட்டு 10 சென்டிமீட்டர் அளந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 10 சென்டிமீட்டர் அளந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம இப்போ வந்து அடுத்து அகலம் வந்து பாருங்கள். அகலம் வந்து நமக்கு வந்து 6.5 போதும், அவ்வளோதான். 6.5 வச்சுக்கோங்க. ஹைட்டு 10, அகலம் வந்து 6.5 நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் பேபிக்கு என்ன அளவு வேணுமோ அதே மாதிரி எழுதி, எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து ஒரு இன்ச்சு மட்டும் விட்டுக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஷோல்ட்ரு வந்து நம்ம வந்து இது முன்கழுத்து வந்து நம்ம எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், முன்கழுத்து வந்து அந்த அகலம் வந்து 2 விட்டுக்கோங்க. ஷோல்ட்ரு அகலத்துக்கு வந்து 2 விட்டுக்கோங்க. ஏன்னா முன்கழுத்து இறக்க வந்து 4 போதும், 4 விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ரவுண்ட் நெக்கு தான் இப்போ நம்ம போட போகிறோம். நல்லா வரைஞ்சி டாப்படி போட்டுட்டு நீங்கள் டானா மாதிரி போட்டுட்டு எல் சைஸில் போட்டு அப்படியே நீங்கள் வளைஞ்சி விட்டுக்கோங்க. சரியா போச்சு. இப்போ முன்கழுத்து வரைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி முன்கழுத்து வரைஞ்சிக்கோங்க. பின்கழுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி பின்கழுத்துக்கு, நான் முன்கழுத்துக்கும் பின்கழுத்துக்கும் ஒரே அளவு தான் நான் வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு பின்கழுத்து எவ்வளோ இறக்க வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே அளவு தான் நான் வச்சுருக்கேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஷோல்ட்ரு வந்து 2 வச்சுட்டு ஆம்கோல் வந்து நீங்கள் வந்து 4.5 வச்சுக்கோங்க. ஆம்கோல் கை டிச் பண்ணுறதுக்கு ஆம்கோலுக்கு வந்து 4.5 வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல் மாதிரி போட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து ஆம்கோல் வந்து நடுவில் 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஆம்கோல் வரைஞ்சி இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுக்க. சைடாக கிராஸாக நீங்கள் கீழே வந்து கர்வ் வந்து கிராஸாக லைட்டாக வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 இது நீங்கள் வாட்டுக்குள்ள கரெக்டாக நீங்கள் மடித்து போடுங்க, சரிங்களா? மடித்து போட்டு இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு நீங்கள் இப்போ கட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நெக்கை கட் பண்ணிடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நான் நெக்கு வந்து முன் நெக்கும் பின்னுக்கும் ஒரே அளவில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கவனமாக பார்த்து நீங்கள் கட் பண்ணுங்கள், சரிங்களா? முன்னுக்கு எவ்வளோ வேணும், பின்னுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் மடித்து போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து கை தேவையில்லை, ஃப்ராக் தானே தைக்கிறோம், நல்லா கை தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. முன்னாடி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நெக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஸ்கட்டுக்கு வந்து என்ன வந்து எப்படி இது பண்ணால் அதே மாதிரி 4 ஃப்ளோரில் போட்டுக்கோங்க. 4ஆக மடிச்சுக்கோங்க. நம்ம ஸ்கர்ட்டு வந்து ஸ்ப்ரில் வச்சு தான் நம்ம வந்து டிச் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ துணி தேவையோ, நல்லா பொஸ்ன்னு இருக்க மாதிரி எவ்வளோ துணி வேணுமோ அவ்வளோ துணியை வச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ரில் வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஸ்கர்ட்டுக்கு வந்து உயரம் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு அகலம் எடுத்துக்கிடுவோம். அகலம் வந்து நான் 10 எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு சேர்த்து 11 எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, 10 கரெக்டாக 10 இருக்குது.
பத்தரைக்கோடு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் துணி எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 மீட்டர் அவ்வளோதான் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அகலம் வந்து நான் 10-10.5 எடுத்திருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி ஒரு வேளை மேலும் கீழே லைட்டாக இதாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிசமமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், உயரமும் நம்ம எவ்வளோன்னு பார்த்துக்கணும். உயரம் அகலம் உங்கள் தேவைக்கு, உங்களுக்கு வந்து எவ்வளோ உயரம் வேணும், உங்கள் பேபியோட ட்ரெஸ்ஸை அளவு எடுத்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் உயரம் வேணுமோ அவ்வளோவா நீங்கள் கட் பண்ணி டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிரில் வைக்கிறதுக்கு, அந்த டிசைனில் உள்ள பிரில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 3 எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பேபியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன மினிமம் 4 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? அகலம் வந்து 4 சென்டிமீட்டர் எடுக்கணும். நான் வந்து 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி உயரம் உங்கள் பாப்பாவுக்கு எவ்வளோ உயரம்னு பார்த்துட்டு நம்ம உயரம் எவ்வளோ வச்சோம் ப்ராக்கில் அதே மாதிரி 10, அந்த 10 அளவுக்கு நான் வந்து உயரம் எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, 10 4 மடித்து போடணும். முன்னாடி 10 பின்னாடி 10 வர மாதிரி இருக்கணும். நான் மடித்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 4 போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த முன் 10 பின் 10 அந்த மாதிரி வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி 4 மடித்து போட்டு நீங்கள் அந்த பிரிலுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம எப்படி டிச் பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்கள், 1.5 வந்து நீங்கள் சைடில் வந்து அது வந்து வளைவாக இருக்கிறதுக்காண்டி 1 இன்ச்சு வச்சு நீங்கள் லைட்டாக வளைச்சி நீங்கள் வந்து கோடு போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சேஃபாக அந்த பிரிலுக்கு வந்து அழகாக வளைவாக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி 1 இன்ச்சு போதும். 1 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள், எப்படி வளைவாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் பிரில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு நம்ம வாங்க டிச்சிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முன்னாடி போர்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 ஷோல்டரையுமே ஜாயின் பண்ணுங்கள். 2 ஷோல்டரையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். பின்பக்கம் முன்பக்கம் வச்சு நீங்கள் வந்து நல்ல பக்கம் கிளாத்தோட நல்ல பக்கத்தை மேலே வச்சு மெயின் கிளாத்தோட இதை வச்சு அப்படியே வச்சு நீங்கள் டிச் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு அந்த கிராஸ் நம்ம கழுத்துக்கு கிராஸ் வைக்கிறதுக்கு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலை. நீங்கள் பீஸ் கட் பண்ணி அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. கழுத்துக்கும் கைக்கும் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஷோல்டரையும் 2 முன் பேசன் பின் பேசனோட ஷோல்டரை வந்து நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணுவோம். வாங்க எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பொறுமையாக தைங்க, அவசரம் வேணாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக இந்த ப்ராக் தைச்சிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி டிச்சிங் போட்டு கட்டிங் போட்டு நீங்கள் தைங்க. பொறுமையாக நீங்கள் ஒரு 20 நிமிஷத்தில் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் மொதல் தைக்க பழகுறீங்கன்னா ஈஸியாக தைச்சிடலாம். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தேவையானதை நீங்களே தைச்சிக்கலாம். சரிங்களா? நம்ம வீட்டில் இருக்க துணியை வச்சே நம்ம தைச்சிக்கலாம். இப்போல்லாம் பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க அதிகமாக டெய்லரிங் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல டிசைனாக அழகாக நீங்கள் தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து கழுத்துக்கும் அந்த கையோட இதுக்கும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு நம்ம மடித்து அடிக்கணும். பாருங்கள், இந்த ரவுண்டு சுற்றி அடிக்கணும். அப்போது இந்த கைக்கு ரவுண்டு சுற்றி அடிக்கணும். சரிங்களா? அப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து சின்னதாக ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடித்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு நம்ம வந்து இப்போ கைக்கு வந்து அடிக்கிறோம். கைக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா பொறுமையாக அடிச்சுக்கோங்க. நல்லா சுற்றியில் அடித்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களால் எவ்வளோ இது பண்ண முடியுமோ நல்லா பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள். அவசரமே வேணாம். நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் படிச்சுட்ருக்கீங்க, டெய்லரிங் பழகிட்டு இருக்கீங்க, அவங்களாம் ஈஸியாக இந்த ப்ராக் வந்து தைச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள், நல்லா பொறுமையாகவே நீங்கள் தைங்க. அவசரம் பொறுமையாக தைச்சி இப்போ நீங்கள் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ஃபினிஷிங் முடிச்சுட்டு நீங்கள் மடித்து தையல் போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிளாக வந்து நம்ம வந்து நெத்திக்கிட்ட வந்து ஒரு டிசைன் போட போகிறோம். அந்த டிசைன் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி
ஒரு நேராக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இன்ச்சு? 1 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1 இன்ச்சு நார்மலாக 1 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுங்கள். 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் 2 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கழுத்து இறக்கத்தை பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்க. சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நீங்கள் 2 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. அளவு கட் பண்ணிவிட்டு அந்த முன்னாடி பர்சன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிராஸ் பீஸை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சு பாருங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸை அப்படியே மேலே வச்சு அதை சுற்றிலும் ஒரு தையல் போட்டு பாருங்கள் எப்படி தையல் போடுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தையல் போட்டு நீங்கள் பெரட்டி போட்டிங்கன்னா நீட்டாயிரும். அதுக்கப்புறம் ஒரு அமுக்கு தையல் போட்டுங்க. பார்க்கவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டிசைன் சிம்பிளாக நீட்டாகவும் இருக்கும். நம்ம பேபிக்கு போடும்போது பாருங்கள் இந்த மாதிரி தைக்கணும். அதுக்கப்புறம் கிராஸ் பீஸை வச்சு நம்ம நெக்கை கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நெக் பீஸ் அட்டாச் பண்ணணும். பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். லைட்டாக மட்டும் கட் பண்ணி விட்டு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி திருப்புங்க. இந்த மாதிரி திருப்பி ஒரு தையலை போடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தையல் போடுங்க. பொறுமையாக தையல் போடுங்க. தையல் போட்டிங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீட்டாக இருக்கா? அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு சுற்றிலும் கழுத்து சுற்றி கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி பார்க்குறதுக்கே எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். கழுத்து இறக்க எவ்வளோ வைக்கணுமோ அளந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னோடய பேபி கொஞ்சம் நல்லா இதாக இருப்பா. அதனால தான் நான் இறக்கமாக வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் பேபி எவ்வளோ கழுத்து இறக்க வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட பேபியோட ட்ரெஸ்ஸோட மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் தைங்க. சரிங்க? இப்போ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பெருளுக்கு அந்த இதை எடுத்துக்கோங்க. அதில் ஓரம் அடிச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம சைடாக வளைச்சி கட் பண்ணோம்னா அது அந்த பக்கம் அடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக இருக்க இதை ரெண்டாக அடித்து நீங்கள் இந்த மாதிரி எப்படி அடிக்கிறீங்க பாருங்கள். இந்த மாதிரி நேராக ஒரு நெட்டு தையல் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் 2 பீஸுமே இந்த மாதிரி ஓரம் அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டி புல்லாக வச்சுக்கோங்க. சைடில் பாருங்கள் மடித்து போட்டு இந்த நம்ம சைடாக வளைதாக கட் பண்ணுறதுல குட்டி குட்டி புல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க. பொருளை வச்சு நீங்கள் போடுங்க. இதே மாதிரி 2 நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னொரு பீஸ் இருக்கிறேன். நல்லா கவனமாக வச்சு பாருங்கள். பொருள் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட மிஷினில் தையலோட கூட்டி வச்சிங்கன்னா 4-5 நீங்கள் கூட்டி வச்சிங்கன்னா நல்லா பிரில் நல்லா பொடிசாக பிரில் அழகாக நீட்டாக ஒழுகும். அந்த மாதிரி வச்சு பிரில் வச்சுக்கோங்க. நீங்கள் கையை வச்சு வைக்கிறதோட இந்த மாதிரி பிரில் வச்சிங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு சின்னதாக குட்டி குட்டியாக அழகாக நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மாதிரி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். டிசைன் சூப்பராக இருக்கா? அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஒரு 2 பீஸும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 பீஸுக்கும் மடித்து இந்த 2 பக்கம் மடித்து நடுவில் இந்த போட்டு பாருங்கள். நான் எப்படி மடிக்கிறேன்னு கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி 2 பக்கம் மடித்து நம்ம பிரில் அடிச்சிருக்கோம்ல அதை நீங்கள் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் மடிச்சிருக்கோமா? எப்படி மடிச்சிருக்கேன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெரி சிம்பிள். பிகினர்ஸோடு நம்ம ஈஸியாக ப்ராக்டிஸ் வச்சிடலாம். நம்ம பேபிக்கு நம்மளே வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நீங்கள் மடித்து தையல் போடுங்க. அவ்வளோதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதே மாதிரி வச்சு நீங்கள் நெட்டாக தையல் போட்டு விட்டுருங்க. முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக நீங்கள் டீச் பண்ணுங்கள். அவசரம் வேணாம், பொறுமையாக டீச் பண்ணுங்கள். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு பேட்டர்னையும் எடுத்து டிச் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நீங்களே பார்க்குறீங்களா? நீட்டாக இருக்கா? இதே மாதிரி 2 பேட்டர்னையுமே நீங்கள் டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஃப்ராக் எடுத்துக்கோங்க. ஃப்ராக் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ராக் இது எங்கே வச்சு டிச் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நடுவில் சென்டரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக் சென்டரில் இங்கிட்டு நெக்கு முன்னெக்கை நீங்கள் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி சென்டரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு 1 இன்ச்சு அந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் நான் 1.5 வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு டிச் பண்ணணும். எப்படி டிச் பண்ணணும் பாருங்கள். நடுவில் இது வந்து இப்போ 2 இருக்குது. அப்போ நம்ம 1 இன்ச்சு வச்சுக்கணும். ஷோல்டர் அகலம் வந்து 2 இன்ச்சு. அப்போ நம்ம 1 இன்ச்சு வந்து அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்கையும் நம்ம பின் போர்ஷன் மார்க்கையும் ஒன்றா ஒரு கோடாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? கோடாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு இந்த கட் பண்ணி வச்சுருக்க இதை வந்து கரெக்டாக இருக்கான்னு மென்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கோடாக கிராஸ் கோடாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கீழேயும் கிராஸ் கோடாக அதே மாதிரி கிராஸ் கோடாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ராக்கை வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தையல் போட்டுருங்க. நல்லா அதுக்கு தையல் போட்டுருங்க. நல்லா 2 பக்கமே இதே மாதிரி வச்சு நீங்கள் நீட்டாக தையல் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு டிசைன் எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஃபாஸ்ட்டாக தைச்சிடலாம். நம்ம பொறுமையாக தையல இதே மாதிரி எவ்வளோ இதாக பொறுமையாக தைக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் தைச்சிருங்க. இந்த பக்கம் தைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், இல்லை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இப்போ டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இனி அடுத்து நம்ம ஸ்கர்ட்டை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் வச்சு வச்சுக்கிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கர்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி இது பண்ணலாம் பார்க்கலாம். ஸ்கர்ட்டு துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் வந்து குட்டி குட்டி பில்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் முன் போர்ஷனோட அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரில்லு வச்சுக்கோங்க. ட்ரில்லு வச்சு குட்டி குட்டி ட்ரில்லாக வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓரை வந்து அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓரை அடிச்சுக்கோங்க. ஓரை அடிச்சுட்டு ஓரை அடிச்சு நீங்கள் ட்ரில் எடுத்துருங்க. நீங்கள் ஸ்கூட்டி வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம போர்ஷனை முன்னாடி வச்சு நம்ம ஸ்கர்ட்டை அது மேலே வச்சு நேராக தையல் போட்டுருங்க. இந்த இடத்துல தையல் போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி ரோப் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் ஒரு 10 சென்டிமீட்டரில் ரோப் எடுத்து டிச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வச்சு நடுவில் ரோப் வச்சு நீங்கள் டிச் பண்ணுங்க. பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஃப்ராக்கு. பொண்ணுக்கு நீங்களே ஃப்ராக் தைச்சிடலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் தைக்க முடியுமோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களே டிச் பண்ணி பழகுங்க. இப்போல்லாம் டெய்லரிங் தான் அதிகமாக கற்றுக்குறாங்க. ஏன்னா நம்ம இது தைச்சி அவங்களுக்கு கூலி கொடுக்குறதே ரொம்ப இருக்குது. ஒரு ப்ளவுஸ்க்கே 300ரூபா 400ரூபான்னு வாங்க. சாதா ப்ளவுஸ்க்கே அவ்வளோ வாங்குறாங்க. எதுக்கு? நம்மளே டெய்லரிங் கற்றுட்டு நம்ம குழந்தைகளுக்கு நம்மளே தைக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுமா? அதனால் நம்மளே டெய்லரிங் பழகிட்டு நம்ம துணியை தைச்சாவே போதும். எதுக்கு மற்றவங்களுக்கு வாங்கி நம்ம எல்லாருமே டெய்லரிங் கற்றுக்கோங்க. முடிஞ்சளவு நமக்கு தேவையானதை நம்மளே டிச் பண்ணி போட்டுக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் சைடு வந்து அளவு ட்ரெஸ்ஸை வச்சு சைடு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ நீட்டாக அவங்களோட பொண்ணுக்கு பேக் தைச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், வெரி சிம்பிள். நீங்கள் இப்போ போது அந்த ரோப்பை வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரோப்பை வச்சு ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நீஸ்ட் ஆயிரும். பார்க்குறதுக்கே லுக்காக ப்ரிட்டியாக இருக்கும். உங்கள் பேபிக்கு நீங்களே ட்ரெஸ் வந்து நீங்களே வந்து டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள்.
கிட்ட வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. நல்லா அளவு வச்சு அளந்து 2 பக்கமும் உங்களுக்கு வந்து பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு துணி வச்சு நீட்டாக தைச்சிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த ஃப்ராக்லாம் நம்ம வெளியில் வாங்கினா 300 சொல்லுவாங்க. அவ்வளோதான், 100 ரூபா. இந்த துணியோட விலை வந்து 100 ரூபா. அவ்வளோதான். நம்ம டிச்சிங் வந்து நம்மளோட தான். அவ்வளோதான், 100 ரூபா 150 ரூபாலேயும் நமக்கு முடிஞ்சிடும் ஒரு ஃப்ராக் தைக்கிறதுக்கு. இதே வெளியில் வாங்கினா 300 250 ரூபா சொல்லுவாங்க. எவ்வளோ சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? அதனால தான் டெய்லரிங் கற்றுக்கிட்டு நமக்கு தேவையானதை வந்து நம்ம தைச்சி நம்மளே போட்டுக்கிட்டா நல்லதில்லை. இவ்வளோ லாபம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.